வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுட சுட ஆவி பறக்க ப்ரான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் கிரேவி செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அலசிக்கலாம். அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் அலசி எடுத்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி எடுத்து அதையும் அலசி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சிருக்க இஞ்சியை இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கலாம். அதோட ஒரு 4-5 பல் பூண்டையும் எடுத்து இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க பூண்டு இஞ்சியோட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக இதில் சால்ட்டும் ஆட் பண்ணி சின்னதாக ஒரு பச்சை மிளகா பீஸும் இதோட ஆட் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கடாயை எடுத்து வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சூடானதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். இது கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்குனா தான் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிக்கும். கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் வர வர இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம அடிக்கடி கலரி விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி தண்ணியில் அலசி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரான் கிரேவி மேலே இதை தூவி விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சுட சுட ஆவி பறக்க ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.